வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். த்ரூ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நமக்கு அட்மிஷன் ப்ராசஸோட காலேஜ் ஓப்பனிங் வரைக்கும் நமக்கு எல்லா அப்டேட்டையும் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் அட் ப்ரெசென்ட் இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி செகண்ட் பேஸ் அலாட்மெண்ட்டுக்கு சிவிக்கு போயிட்டாங்க. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் செகண்ட் பேஸ் அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகணும். அது சம்மந்தமாக தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஸ்பாட் அட்மிஷன் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸ்லைடிங்கோட அப்டேட்லேருந்து எல்லாமே ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் சேனல், உங்களால் மட்டும்தான் இதை க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கும் வேக்கன்சி ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி சிவிக்கு போனவங்க கிட்டேருந்து கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை ஒரு 80 சீட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7.5ல இன்னும் வேக்கன்சி இருக்குது. இது ஒரு ரவுண்ட்லேருந்து நமக்கு கிடைச்ச தகவல். சரிங்களா? இன்றைக்கி போனது ஒரு ரவுண்டு தான். ஸோ அதுலேருந்து கிடைச்ச தகவல் இன்னும் அது கன்ஃபர்மேஷனாக அது 100 வரைக்கும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தேர்ட் பேஸ் அலாட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. 7.5க்கு தேர்ட் பேஸ் வந்து 6ஆம் தேதி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்குதுங்கிறது தெரியும். சரியா? ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு நைட்டோ ஆர் நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் வரும். எப்பெல்லாம் நமக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட், நியூவாக அலாட்மெண்ட் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து நியூவாக நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கும். ஒரு தடவை சிவி போனால் போதும், ஸ்லைடிங் வர்ற ஒவ்வொரு தடவை ரிசல்ட் வர்றப்பவும் நிறைய பேர் கேட்குறீங்க, ஸ்லைடிங்கில் காலேஜ் வந்து வேறு காலேஜ் அலாட் ஆகி வந்தால் நாங்கள் மறுபடியும் சிவிக்கு போகணுமான்னு. கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ ஸ்லைடிங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் இன்னைக்கு நைட்டு அல்லது நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ப்ளஸ் செகண்ட் பேஸில் அலாட்மெண்ட்டும் நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா நமக்கு டென்டேட்டிவ் ஷெடியூலில் சொல்லியிருக்கப்படி பார்த்தீங்கன்னா 31/7, அதாவது இந்த மாதம் லாஸ்ட் டேட்லேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி செகண்ட் பேஸில் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிவி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு அல்லது நாளைக்குள்ள செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும். செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் நிறைய வேகன்சி இருக்குது. ஏன்னா வேகன்சி பொசிஷன் வந்து வெப்சைட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க, காலேஜ் வைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட்டட் இருக்குது, இன்னும் வேகன்சி இருக்குது அப்படின்னு. மெஜாரிட்டி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் கிடைச்சா கூட TNAU கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கிறப்போ அந்த சீட்டை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு அக்ரினால. ஸோ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணலாம். நீங்கள் போடுற எஃபர்ட் தான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே அக்ரி போய் சேர்ந்த எல்லாருமே ஜொலிச்சுறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதில் ஜொலிக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட எஃபர்ட்டை போடுறப்போ கண்டிப்பாக உங்களால் நல்லா சைன் பண்ண முடியும். யாரும் வந்து டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். உங்களுக்கு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் கிடைச்சா கூட அக்ரி தான் ஏமா இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும். சரிங்களா? அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா படிப்புக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கு மார்னிங் கட்டாயமாக உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த சீட் அலாட்மெண்ட்டோட லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? யார் யாரெல்லாம் 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு நாளைக்கும் யார் யாரெல்லாம் கலந்துக்கணும், எந்த பேட்சுக்கு கலந்துக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அஃபிஷியலாக எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி. யார் யாருக்கெல்லாம் செகண்ட் பேஸில் அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் 31ஆம் தேதியே தயாராகணும். 31ஆம் தேதியே 3 பேட்ச், ஒரு 3 பேட்சுக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். அடுத்து 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதில் வேகன்சி வர்றதை வச்சு தான் தேர்ட் ரவுண்டு நமக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அதாவது 8ஆம் தேதி சிவிக்கு போகணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு 6ஆம் தேதி நைட்டோ அல்லது 7ஆம் தேதிக்குள்ளே மறுபடியும் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதுலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே தேர்ட் ரவுண்டு சிவிக்காக நீங்கள் TNAUக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சார் நான் ஜென்ரலில் சீட்டு வந்து எடுத்துட்டேன் சார், இப்போ 7.5ல் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்து சீட்டு வந்திருக்கு, இப்போ நான் எதை சார் எடுக்கட்டும் அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் சீட்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கு கன்வெர்ட் ஆகிக்குங்க. அது பெஸ்ட் ஒன். சரியா? இப்போ எங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு சார், 7.5 ரிசர்வேஷனில் ப்ரைவேட் அஃபிலியேட் கிடச்சிருக்கு சார், நான் எதை சார் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஜென்ரல்லே நீங்கள் போங்க.
சரியா, கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் தரவா அதை தான் யூஸ் பண்ணணும். 7.5% இருந்தால் கூட ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்பல்சரியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபீஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில காலேஜில் 7.5 போனால் கூட உள்ளுக்குள்ளே கம்மியான ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். 7.5 ரிசர்வேஷன்லையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது. ஆனால் ப்ரைவேட் அஃபிலியேட்டட்னு வைங்களேன். ஆனால் ஜென்ரலில் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு இன்கேஸ் கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுதான் பெஸ்ட் ஒன். சரிங்களா, அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு, சார் நான் ஜென்ரலில் சீட்டு வந்து எடுத்துட்டேன், ஆனால் 7.5 இப்போ எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, இப்போ நான் 7.5 ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜென்ரலுக்கு நான் போனப்போ என் கட்டின அந்த 20,000 அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் 7.5 ஜாயின் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ஒன். 7.5 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் ப்ரைவேட் அஃபிலியேட் கிடச்சிருந்தா கூட நோ ப்ராப்ளம். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 20,000 அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். அது யூனிவர்சிட்டி போய்ட்டு நம்ம ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும், உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 1.5 மந்த்ஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதோட 3rd பேஸ் அலாட்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கட் ஆஃப் வந்து குறையும், நிறைய குறையும். சரியா, திரும்ப திரும்ப. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலி சப்போர்ட் இல்லாதவங்க ப்ரைவேட் அஃபிலியேட் கிடைக்கிறப்போ போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. சரியா, அப்போது சீட்ஸ் வந்து வேகன்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் வந்து வேகன்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த டைமில் கட் ஆஃப் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் 120, 130 வரைக்குமெல்லாம் லாஸ்ட் ரவுண்டுக்கு கிடச்சிது. அதனால் யாரும் ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடத்துகிற அளவுக்கு போகாது. நமக்கு இப்போவே மெஜாரிட்டி யாரெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தீங்களோ எல்லாரையுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் செகண்ட் ரவுண்டில் நமக்கு கவுன்சிலிங் வராது, அலாட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் 3rd பேஸ் அலாட்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் தான் நமக்கு 3rd பேஸ் அலாட்மெண்ட் முடிஞ்சு அல்லது காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் வந்து வேகன்சி ஆச்சுன்னா அது அப்படியே வேக்கண்டாக தான் இருக்கும், அதை ஃபில் பண்ண மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சி இருந்ததுன்னா அதை ஸ்பாட் அட்மிஷனுக்கு கொண்டு வர மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜில் ஆகிற வேகன்சி அது அப்படியே இருந்துடும். பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் இருக்கிற வேகன்சி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆஃப்டர் காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்பாட் அட்மிஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பாட் அட்மிஷனில் நமக்கு யாரெல்லாம் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எடுக்காமல் இருந்தீங்களோ நீங்களும் கலந்துக்கலாம். ஆர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தாலும் நீங்களும் கலந்துக்கலாம். சரிங்களா, ஸோ நீங்களும் கலந்துக்கிட்டு இந்த ஸ்பாட் அட்மிஷனில் சீட் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது நேரடியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லுவாங்க. ஒரு டேட்டு கொடுத்து அந்த டேட்டில் நீங்கள் அங்கே போகணும். போனதுக்கப்புறம் அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்து அவங்களே உடனே ஒரு ரேங்க் லிஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை வச்சு சீட்டை வந்து ப்ரைவேட் அஃபிலியேட்டில் கொடுப்பாங்க. எல்லா காலேஜ்லேருந்தும் அங்கே ஸ்டாஃப்ஸுங்க வந்திருப்பாங்க. நேரடியாகவே நீங்கள் அந்தந்த ஸ்டாஃபுங்கிட்ட கேட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அலாட்டான காலேஜை நீங்கள் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். இதுதான் ஸ்பாட் அட்மிஷன். ஒன்லி ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் இருக்கிற சீட்ஸை ஃபில் பண்ணி வேகன்சியை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்காக கடைசியாக கண்டக்ட் பண்ணுறது. ஓகேவா, இதான் ஸ்பாட் அட்மிஷன். ஆனால் கட் ஆஃப் மார்க்கும் ரொம்ப ரெடியூஸ் ஆகும், சீட் வந்து கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா, அக்ரி தான் ஏமா இருக்குது. இப்போ வரைக்கும் சீட்டு வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்காகவும் வெயிட் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் தான் கிடைக்கும், அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.